பையனால பேச முடியாது. ஆனா அவன் அடிக்கடி ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் சைன் லாங்குவேஜ்ல என்னத்தையும் அவர்கிட்ட கன்வே பண்ண சொல்லி நினைக்கிறான். ஆனா அந்த பையனோட அப்பாவுக்கு சைன் லாங்குவேஜ் கூட தெரியல. அதனால சந்தேகப்பட்ட இந்த ஃபயர் ஃபைட்டர் உடனே இந்த பையனை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அப்பதான் அந்த பையன் சைன் லாங்குவேஜ்ல கன்வே பண்றான். அந்த பையனோட ஸ்டெப் ஃபாதர் எப்பவுமே அவங்க அம்மாவையும் இவனையும் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. இப்படியாவது அவரோட கொடுமையில இருந்து அவங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அத்தனை மட்டும் கால் பண்ணியிருப்பான். உடனே இந்த பையனை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரே இவரோட ஃப்ரெண்ட் சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படியாவது இவங்களை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்பதான் இவங்க கவனிக்கிறாங்க, இவங்கிட்ட மாடியில தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே இவங்க எல்லாருமே வேகமா போய் தீய அணைக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இந்த பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ அந்த அம்மாவையும் பையனும் இவன்ட்டு காப்பாத்தி கூட்டு போயிருக்காங்க.